முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் வகையில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றது உச்சநீதிமன்றம். கமலுக்கு ரெட் கார்டு கொடுக்க தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தரப்பினர் வலியுறுத்தல். திருப்பதி பிரதர்ஸ் படம் நடித்துக் கொடுக்காமல் 9 வருடங்களாக ஏமாற்றுவதாக புகார். மே 15ஆம் தேதி தொடங்க இருந்த பொறியியல் செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து நடவடிக்கை. பெங்களூருவில் கனமழை காரணமாக மோசமான வானிலை. 14 விமானங்கள் சென்னைக்கு மாற்றிவிடப்பட்டு தரையிறக்கம். 3 மாவட்டங்களில் தண்ணீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 5 நாட்கள், சிவகங்கை மாவட்டத்துக்கு 4 நாட்கள், மதுரை மாவட்டத்துக்கு 6 நாட்கள் என மொத்தம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தகவல். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 3வது முறையாக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் சவரனுக்கு 1240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 54,160க்கு விற்பனை. பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் அடுத்தடுத்து வாய்ப்புகளை பயன்படுத்த வலியுறுத்தல். சிவகாசி பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்த 10 குடும்பத்தினருக்கும் தலா 5,50,000 ரூபாய் இழப்பீடு. ஆலை உரிமையாளர் தரப்பில் நிதி வழங்கப்பட்ட நிலையில் உடல்கள் ஒப்படைப்பு. சூரிய குடும்பத்திற்கு அருகில் பூமியைப் போல மற்றொரு கிரகம். உயிர் வாழ சாத்தியக்கூறு இருக்கும் காரணிகளையும் கண்டறிந்த விஞ்ஞானிகள். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கான தேர்வு விரைவில் தொடக்கம். விருப்பமுள்ளவர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய அழைப்பு. உலக புகழ்பெற்ற உதகை 126வது மலர் கண்காட்சி இன்று துவக்கம். தமிழக அரசு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் வேளாண் உற்பத்தி ஆணையர் அபூர்வா ஆகியோர் துவக்கி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.